ஒரு அங்கம். ஆமா, ஏதோ புதிதாக வீட்டில் பார்க்கணும். பல விஷயங்கள் முன்னால் நடக்கிறது தான் கதை. அது நம்ம வாழ்க்கையில நேரடியாக மறைமுகம் இருக்கு. என்னன்னா போகும்போது நண்பர் சொல்லிடுறோம், போறோம். சில பேர் நிறைய விஷயம் சில குடும்பமே கூட நடத்தக்கூடிய சூழ்நிலைகள், கால சூழ்நிலை, ஒருத்தர் விருப்பு பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. இது ஒரு நிலைப்பாடு. இதில் ஒரு அழகான குடும்பம், வசதியான குடும்பம், ஒரு வீட்டில் குடியிருக்காங்க. அது சொந்த வீட்டில் அப்பா கொடுத்த சீதனத்துக்குள்ள இருக்கு. அதை நண்பரை கணவன் வைத்து கொண்டு வருகிறார். இது என்னன்னா, அந்த கணவன் வந்து வேலை வெட்டி இல்லாமல் போயிடுது. வேலை வெட்டியெல்லாம் பண்ணி அது கோர்ட்டு கேஸ் இருக்கு. நண்பர் வருகிறார், வாய்ப்பான நண்பர் போறார். ஏன் சரி, அதையும் மீறி அங்க தங்க வைக்கிறார் எங்க நண்பர். இவர்களுக்கு ஏன் கணக்கெட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்தாரு, நண்பரோட இருக்க வேண்டியது என்பதை வேறு உள்ள எடுத்து அதை சொல்லப்படுவதில்லை. ரொம்ப இது போன நம்ம கொண்டு போன 16 வயது இருக்கக்கூடிய இங்கே என்பது மனசுதான். இந்த அது செய்யப்பட்ட ஒரு இதில் ஹீரோயினா பண்றாங்க. அது அந்த வீட்டு ஒரு வேலைக்காரராக அவருதான் ஒரு அங்க என்பது படத்தை அப்படியே முடியாது. இந்த போராட்டத்தில் இந்த வெற்றி பெற்று இதுக்கு மேல சொன்னோம்னா கதை வந்து குடும்பத்தில் போங்க, கல்லூரியில் கல்யாணமானவங்க நடக்கிற பிள்ளைகள் பரிச்சை முடிஞ்சு பார்க்க வேண்டிய ஓட்டி அத மாதிரி பாருங்க. கிளிப்பிங்ஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு அர்ஜுன் கிட்ட ஒரு உண்மையை சொல்ல வேண்டியிருந்தது. அதுக்காக அவனை குறிஞ்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். உனக்கு ஒரு பெரிய கண்டம் விழுந்திருக்கு.